வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA 23rd சீசனோட மேட்ச் 6 ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். எம்ஐ கேப்டன் vs பால் ராயல்ஸ். கேப்டவுனில் தான் இந்த மேட்ச் வந்து நடந்தது. டாஸ் வின் பண்ண எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா பழைய காம்பினேஷனுக்கே போயிட்டாங்க. ரயான் ரிக்கில்டன் அண்ட் ரசி வேனர்டர்சன். ரயான் ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஸ்குவாட்குள்ளே வராரு. ஏன்னா அந்த பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் கிடச்சதுனால இப்போ மறுபடியும் ஒரு பேக் டு த ஸ்குவாட். ஸோ ரயான் ரிக்கில்டன் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேட் பண்ணலை. பட் ரசி வேனர்டர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிட் நாக் அவுட்னால ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 59 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருந்தாரு. ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணார். ஓவர் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாரு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 172 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க எம்ஐ கேப்டன். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டெலானோ பாட்டிகீட்டர் அவர் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்லையுமே வந்து நல்ல ஒரு கேமியோ ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். ஏன்னா அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தான் வந்து எவால்வ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணார். தென் டயான் கலீம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்லேருந்து இங்கே ட்ரேட் ஆகி வந்திருக்காரு பால் ராயல்ஸ்க்கு. ஸோ அவர் வந்து நல்லா பண்ணார். 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 172 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண வந்த பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 173 ரன்ஸ் டார்கெட்டை நோக்கி பேட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்களால அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண முடியல. 139 ஃபார் 9 20 ஓவர்ஸில் அவ்வளோதான் அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் உண்மையிலே சரியான டேலண்டாக இருக்காரு. 26 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அது வந்து ஒரு ப்ளஸ். தென் ஜோரூட் அவருமே பார்த்தீங்கன்னா 26 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட் ஷாட்டுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் ஜோரூட். தென் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ மிடில் ஆர்டர் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ்ட் ஆகிட்டாங்க. தென் பவுலர் முஜிபுர் ரஹ்மான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் 34 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவர் அடித்த 34 ரன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் 139 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த நெட் ரன் ரேட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப அடி வாங்காத மாதிரி அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் வின்னை வந்து இந்த சீசன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 சீசன் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு அதிக சான்சஸ் இருக்கும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. பவுலிங்கில் பார்த்தோன்னா கங்கீசூர் ரபாடா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா மெய்டின் ஓவர் போட்டார். 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நல்ல ஒரு ஓவர் போட்டார்னே சொல்லலாம். ஏன்னா கேப்டவுனில் எஸ்பெஷலி கேப்டவுனில் வந்து ரபாடா வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் வந்து அவரால் 2 ஓவருமே வந்து மெய்டின் போட முடிஞ்சுது. தென் ஜார்ஜ் லிண்டேவும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டவுன் பிச்சில் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் வந்து எம்ஐ கேப்டன் வந்து அவர் பேக் பண்ணி எல்லா மேட்சும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவர் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் கேப்டன் ரஷித் கான் அவருமே வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் அஸ்மதுல்லா உமர் ஜாய் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் எம்ஐ கேப்டன் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எம்ஐ கேப்டனுக்கு செகண்ட் வின் இன் திஸ் சீசன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கிறத பார்க்கணும். தென் பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. 1 வின் அண்ட் 1 லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் அடித்தா தான் அவங்களுக்கு ஸ்கோர் வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா 2 மேட்ச்சுமே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க டாப் ஆர்டர்ஸ் வச்சுட்டு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் எல்லா பிளேயர்ஸும் வந்து பேட் பண்ணாங்க. அந்தளவுக்கு யாரும் பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ மிடில் ஆர்டர் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அந்த மிடில் ஆர்டரில் வந்து ஏதாவது சின்ன சேஞ்ச் பண்ணுறாங்களா, ஸோ மிடில் ஆர்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.